மணி என்ன ஆகுது? எனக்கு தண்ணி மணி என்னப்பா ஆகுது? 12:26. எத்தனை மணி வந்த? தெரியல, ஒரு 11 இருக்குமா? எத்தனை மணிக்கு வர்றேன்னு? 10:30. 10. 10:30 10 மணிக்கு தான் நீ போனே பண்ண. 10:30 வரேன்னு. சரி காய்ச்சி ஒரு சிறிய சரி, இல்ல தாமதம் இல்ல ஆயிப்போச்சு. சிறிய தாமதம். எவ்வளவு நேரம் பாருங்க, வந்து உட்காடுறான், உட்கார்ந்துட்டு இவ்வளவு நேரமா. சரி, அவங்க வளர்ச்சியை தடுக்க வேணாம், நானும் வந்து பொறுத்து பொறுத்து போய்க்கிருக்கேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோ என்ன அப்படின்னா, போன வீடியோ இப்போ கொஞ்சம் வாய்ஸு புரிகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு. அதான் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூடர் மூலை. நான் உங்களுக்கு கிருஷ்ணா யோகேஷ். சொல்லுங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சிறுத்தை படத்தில் வண்டியை எடுங்கடா அப்படிமான்ல, அது மாதிரி வந்து கப்பலை எரிங்கடா அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, எது கப்பல் எரிக்கணும்? இப்படி இப்படி கேட்டாங்க. எந்த கப்பலு என்ன மேட்ரு அப்படி. அதாவது மக்களே, இது ஒரு பழமையான ஒரு கோட்டா, அது பேருட்டா என்ன, ஒரு கதை இருக்கு. ஆக்சுவலாக முன்னாடி நடந்தது தான் அது. சரி, ஓகே. ஓ, அது உண்மைலாம் இல்ல, உண்மையா நடந்த சம்பவம். ஆமா. மும்பை சம்பவத்தை வந்து ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவன் வந்து ஒரு வாரியர். அவன் வந்து ஒரு பெரிய கான்கரர். அவன் பேர்லாம் தெரியல. அலெக்சாண்டர்லாம் இல்லடா. ஓ, அவன் என்ன பண்றானா நண்பர்களே, மெக்சிகோ சைடில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு லேண்ட், ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு விஷயத்த. மெக்சிகோல ஐலாண்ட் இருக்கா? அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம்டா. ஒரு பெரிய மிஸ்ட்ரி நிரம்பிய ஒரு நிலப்பரப்பை கான்கயர் பண்ணணும், அதையும் கைப்பற்றணும். சரி, அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல ஒரு 600 படை வீரர்களை கூட்டிட்டு கப்பல்ல போறான். சொல்லு. 600 படை வீரர்களை கூப்பிட்டு கப்பல்ல போகும்போது போயிட்டாங்க. போன அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஏன் பேக் அடிக்கிறாங்கன்னா, அங்க போகும்போது அப்படியே ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமா பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு, இதுதான் ஸ்பார்டன் சட்டம் அப்படின்னு சொல்லி. பாகுபலி வரும், எது மரணம், அந்த மாதிரி எது தவறு அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாப்புல. ஸ்பீச்லாம் கொடுக்கல, வர்றதுன்னா வா, கப்பல்லாம் எரிச்சு விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல. அதுதான் பர்ன் த ஷிப்ஸ். அதான் இப்போ நம்ம பேசக்கூடிய கண்டென்ட். எதுக்கு கப்பல் எரிக்கிறாங்கன்னா இதை சொல்லிடுறேன். தீவுன்னு ஒன்று மெக்சிகோவில் தீவு இருக்குமான்னு கேட்டால் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு மர்மத்தீவு மாதிரி ஒரு தீவுக்கு போகிறாங்க. இதுவரை யாரும் போகாத அந்த தீவில் என்ன இருக்குது கைப்பற்றலான்னு பார்த்து போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்ரைப்ஸு அவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக கொடூரமாக இருக்காங்க. அதெல்லாம் சொல்லப்படலடா. இல்லை, மேபி நம்ம சொல்லுவோம், மேபி அங்கே அந்த மாதிரி இருக்கலாம். அந்த ட்ரைப்லாம் ஏதோ ஆபத்தாக இருக்குது, அவங்க வந்து பிரச்சனை திரும்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கு. கப்பலை எரிச்சிட்டாங்க. அவ்வளோதான், கப்பலை எரிச்சிட்டாங்க. அதான் கப்பலை எரிச்சிட்டாங்க. ஏன் எரிச்சாங்கன்னா அப்படின்னா, ஒரு முடிவு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிறதோடைய ஒரு தீமேட்டிக், ஒரு மெட்டஃபரிக்கல் வார்த்தை, ஒரு சென்டென்ஸ் தான் வந்து பர்ன் தி ஷிப். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரீல்ஸ் தான் பார்த்தேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். சரி, சும்மா அந்த ஏதாவது ஒரு லேண்ட்ஸ்கேப் வீடியோ போட்டு பர்ன் தி ஷிப்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீழே கேப்ஷன்ல படிங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நேரம் இல்லாதப்ப உட்காந்து படிச்சுட்டு இருந்தப்ப வந்தது. ஆமாம். இப்போ இது எதுக்கு நீங்கள் வந்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு அதை பார்த்ததுக்கப்புறம் கிருஷ்ணா, சரி நம்ம இந்த சினிமா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க சமயத்தில் எனக்கு அப்போ வந்து சரி கொஞ்சம் பேக் அடிச்சிடலாமா, இது என்ன பெரிய வேலையா இருக்கு, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், அதை வச்சு அதை வந்து கொண்டு போய் கொடுக்கணும், கதை அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராச்சும் அப்ரோச் பண்ணணும், அது பெரிய வேலையா இருக்கு. உட்காந்து படங்கள் பார்ப்போம், ஏதாவது வேலைக்கு போவோம், இடையில ஏதாவது தோணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல கதை எழுதி அதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மேக்கிங்கோட நல்ல இதோட ஒரு படம் எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு போயிட்டு எதாவது தோணுச்சுன்னா ஹெல்ப் பண்ணுவோம், அந்த மாதிரி இறங்கிடலாமா அப்படின்னு தோணுன சமயத்தில் இதை வந்து பார்த்துட்டு இல்லை அப்படிலாம் நம்ம வந்து நம்ம கனவை வந்து கிவ் அப் பண்ணிடக்கூடாது. பர்ன் த ஷிப்னா பர்ன் த ஷிப் தான்டா, அவ்வளோதான், எரிச்சாச்சு, கப்பலை எரிச்சாச்சு, கனவை எரிக்கல, கப்பலை எரிக்கணும். சரி, ஓகே.
அந்த கனவை செய்ய விடாம தடுக்கிறதுல ஓகே. அந்த கப்பலை எரிக்கணும். அந்த கப்பலை எரிச்சிட்டு ஃபார்வர்ட்ல போகணுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. ஒரு தீமை கேட்குறப்போ உங்க லைஃப்ல எதையாவது இது பண்ணிக்கணும், இது தேவைப்படுது அப்படின்னு. நான் வரேன் அடுத்து வரேன். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு கேள்வி தோணுது. இந்த பேர்ன் த ஷிப் கான்செப்ட் வந்து எப்படி திரும்பி திரும்பி பேர்ன் த ஷிப்ன்றாங்க. இந்த கான்செப்ட் அந்த கான்செப்ட்னு பேசிக்கணும், கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த கான்செப்ட் வந்து என்னன்னா ஒரு ஒரு கேள்வி வரும்ல, இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகும், இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு கேள்வி என்னன்னா, எரிச்சிட்டு நம்ம இந்த கப்பலெல்லாம் எரிச்சாச்சு, கான்கேர் பண்ணிட்டு எப்படி போவாங்க அப்படின்னு கேட்குறீங்க. அந்த கேள்வி இல்லை, அது இருக்கு. அதை வந்து அடுத்தது கான்கர் பண்றதெல்லாம் அடுத்து ரெண்டாவது விஷயம். இப்போ அவங்க நார்மலா சண்டை போடுற ஒருத்தன் வந்து இருக்கான் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க, வேற வழியே இல்லை, இதுதான் கடைசி, இதுதான் வழி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டா அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் வெளியே வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இது இருக்கு. ஓகேவா? இன்னொரு பக்கம் அவன் கிளம்புற மைண்ட் ஆயிட்டான் அப்படின்னா வேண்டா விருப்பம் அவனை இதுதான் உனக்கு பிடிக்குது பிடிக்கல இதுதான் அப்படின்னா அதுல ஃபுல் பொட்டன்ஷியல் எப்படி வெளியே வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியா. அது கதையை விட்டு எடுத்துக்கிறாங்க, அதை போட்டு அவங்க சண்டை போடுறது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில சொல்றேன், நம்ம வாழ்க்கையில இதை எப்படி பொருத்திக்கிறேன். இப்போ எப்படி பொருத்திக்கிறேன்னா, இப்போ நீ உண்மையிலே உனக்கு சண்டை ஓடுறது பிடிக்கும், நான் இறங்கி சண்டை செய்ய போறேன் அப்படின்னு இறங்குறது ஒரு பக்கம். அதில் உள்ள இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிட்டதுக்கப்புறம், இல்லை இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா, இல்லை அது உன் ஃபீல்டு இல்லைங்கிறது தெரிஞ்சுதா, இல்லை வந்து வேற என்னமோ தெரிஞ்சிருச்சு பின்னாடி போகலாம் அப்படின்னு இருக்கும்போது, அது இல்லை அது எரிச்சிட்டு அங்கே போய் இதுதான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி உள்ளே போனேன்னு வைங்க, அது அது ஒரு மாதிரி குழப்பம் ஆயிடாதா அப்படிங்கிற ஒரு வந்து நண்பர்களே. இது இவன் கேட்குற கேள்வி நியாயமான கேள்விதான். இது எனக்கும் வந்து எனக்கு வந்தப்ப நான் ஒருத்தங்கிட்ட பேசினேன், இப்படி இருக்குதுங்க, பேசாம கை விட்டுறலாம்னு இருக்கீங்க அப்படின்னு சொன்னப்ப அவங்க வந்து ஒரு விஷயம் எது மரணம் அப்படின்னு அவங்க எல்லாம் ஒரு விஷயம் சொன்னாங்க, லாஜிக்கா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி வீரவசனம் எல்லாம் பேசுறேன், லாஜிக்கா என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு கமிட்மெண்ட் தான், இந்த கமிட்மெண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறப்ப இடையில சில நேரங்கள்ல அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து குறையிற மாதிரி ஃபீல் ஆகலாம், விட தோணலாம், இல்லை அது மேல வெறுப்பு கூட வரலாம். பட் அந்த கமிட்மெண்ட்டுங்கிறது நீ எடுத்துக்கிட்டது தானே. அப்ப அதுக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்றது, உதாரணமா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அம்மா இருக்காங்க, சரி, அம்மா வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, சரி, பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, சரி, இப்போ அம்மா லவ் மேரேஜ் தான், ஆமாம், பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, சரி, இப்போ இவ்வளவு நாட்கள் இருக்காங்க, இதுக்கு இடையில அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கலாம், ஏறி இருக்கலாம், இந்த வெறுப்பே வந்திருக்கலாம், ஆனா அவங்க அதை கைவிடல. என்ன கைவிடல எனக்கு புரியல. அந்த கமிட்மெண்ட்டோட தானே வந்துட்டு இருக்காங்க, ஃபார்வர்ட்லான்னு வந்துட்டு இருக்காங்க, இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு அவங்க கிவ் அப் பண்ணல. இல்லைங்க, அந்த கமிட்மெண்ட் தான் அவங்க வெளியே நடுவில் இல்லை, உனக்கு செய்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்கள் அப்பாவுக்கு செய்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது பேர்ன் த ஷிப்னா இது இந்த கணக்கில் தான் நீ எடுத்துக்கணும். புரிஞ்சுது. இப்போ என்ன கேட்டேன்னா, உன் வாழ்க்கையில் என்ன இது இப்படி என்ன தோணுச்சு அப்படிங்கிறது கேட்குறீங்களா? ஆமாம். இப்போ நான் சொல்கிறப்ப இது வந்து சரி இது நம்மளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், இந்த விஷயத்தில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அது ஏதாவது தோணுதா? இந்த விஷயம்னா அது லாங் டேர்மில் வேணாம், ஏன்னா லாங் டேர்மில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஷார்ட் டேர்மில் பண்ணுவோம் அப்படின்னா அதுதான் இந்த வருஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு ஒரு 2-3 விஷயம் இங்கே இருக்குங்க. இது மூடர் மூளையாக இருக்கட்டும், ரூமீஸாக இருக்கட்டும், டோட்டலாக சொல்ல பேருக்கு சொல்கிறான், மூடர் மூளை பேருக்கு சொல்கிறான், மூடர் மூளையே பேருக்கு சொல்கிறான். மூடர் மூளை நல்ல பேர் தானே. இந்த ஜோக்கெல்லாம் வந்து நான் சிரிக்க மாட்டேன், பின்னாடி இருக்கான் மாதிரி அவன் தான் சிரிப்பான். அதுதான் இந்த மாதிரி எடுத்திருக்கோம்ல, இப்போ கையில் வச்சிருக்கிறத உருப்படியாக பண்ணால் போதும் அப்படிங்கிற இந்த விஷயம்தான். இதுக்கப்புறம் பெருசாக சாதிக்கணும், இதை கிவ் அப் பண்ணுறதோ மூடர் மூளை கிவ் அப் பண்ணுறதோ மாட்டேங்கிறேன். ஆமாம், இதை பில்ட் பண்ணி கொண்டு போகணும், எடுத்ததை முடிச்சா போதும். பேர்ன் த ஷிப் இன்னொரு கத்தி எடுக்கிற வேணாம், கையில் வச்சிருக்கிறது இதை நொற்றா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் ஏன் இந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு டவுட் ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் வந்து இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்குள்ளே எனக்கு தெரியும், அவங்கள்ட்ட சொல்லுவேன். இன்ஜினியரிங் வந்து நான் டிஸ்கன்டினியூ ஒரு வருஷம் போனேன், அதுக்கப்புறம் அது விளங்காது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி அது ப்ரெடிக்டபிளா, எப்படி நீ ஜோசி மாப்பியா விளங்காதுங்கிறது எப்படி கண்டுபிடிச்சு அப்படிங்கிறியா? 6 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் அரியரு. இன்ஜினியரிங் படிச்சு பாஸ் ஆனவங்கலாம் அப்படிதான் இருக்காங்க, அரியரு வச்சிருக்காங்க, வச்சிருந்துதானே வந்திருக்காங்க. அதுதான்டா, அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் இப்போ சொல்றேன். அப்படி வந்து அப்படிதான் இருந்தேன் நானும். இல்லை சரி ஓகே எடுத்து தொலைஞ்சாச்சு, என்ன பண்றது, நம்ம வந்து போய் படிச்சு இது முடிச்சு நம்ம ஏதாவது யார்கிட்டயாவது ரெக்கமெண்டேஷன் கேட்டு ஃபாரின் போய் அங்கே எப்படியாவது கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இருந்தேன்.
படிச்சிருந்தா அதே மாதிரி இப்போ எங்கேயாவது ஃபாரின் போய் கை நிறைய சம்பாரிச்சிருப்போனோ என்னமோ அது தெரியல. ஒரு நாள் வந்து கிளாஸை பங்க் அடிச்சுட்டு இன்னொரு தடவை சொல்றாரு. ஒருவேளை இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிருந்தா நேரம் ஃபாரின் எங்கேயாவது போய் கை நிறைய சம்பாரிச்சிருப்போனோ என்னமோ அது தெரியல அப்படின்னு. ஏன் எப்படி அது ப்ரோஸ் கான்ஃபிடன்ஸ் லெவல்? இல்ல அது தெரியாது, இல்ல தெரியாது என்ன வேணா சொல்லலாம்ல. இப்ப சொன்னேன்லங்க இவங்க எல்லாம் காட்டு வசிங்களா இருந்தாங்க கஷ்டமா இருந்துச்சு அதானே சொல்றதானே. அந்த மாதிரி என்னமோ சொல்ல வந்தேன். சொல்லு சொல்லு சொல்லு. அந்த மாதிரி எந்த அந்த மாதிரி சொன்னேன், எங்க விட்டேன்னு தெரியல எனக்கு. இன்ஜினியரிங் வந்து அது அது விட்டாச்சு இல்ல. ஏன் விட்டேன் எப்படி விட்டேன் அப்படிங்கறதான். ஒரு நாள் வந்து கிளாஸை கட் அடிச்சுட்டு ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் லேப்ல போய் ஒரு 4-5 பேர் வந்து உட்காந்துருந்தோம். அங்க ஒரு மேம் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு தாட்டி இந்த மாதிரி சொன்னேன், எனக்கு வந்துலாம் ஸ்டேஜ் ஏறணும் இந்த மாதிரி தான் மேம் ஆசை, நான் விஸ்காம் சேர்றேன்னு. எங்கள் வீட்லேயும் சரின்னு தான் சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் கிருஷ்ணகுமார் பின்னு சொல்லி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு சேருவோம் அப்படின்னு வந்துட்டேன். எனக்கு இங்கே வந்து பார்த்தா இல்லை. அப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இது மட்டும் இல்லை, இன்ஜினியரிங் படிச்சா தானே நீங்கள் சினிமாக்குள்ளே போகணும், அதுதான் அடிப்படை ரூல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சினிமாவில் இருந்தவங்க அப்போ அவங்கலாம் வந்து இன்ஜினியரிங், சிவகார்த்திகேயன், நெல்சன் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சிவி சக்கரவர்த்தி இப்போ அடுத்து தலைவர் வச்சு படம் பண்ணுறாரு. அந்த மாதிரி அதுதான் அந்த மாதிரி. சரி இன்ஜினியரிங் படித்தாதான் அங்கே போய் பார்த்தா ஸ்டேஜ் ஏறக்கூடாதுப்பா, நீ அரியர் ஆல் கிளியர் மட்டும்தான் ஸ்டேஜ் ஏறணும் அப்படின்ட்டாங்க. என்னப்பா அடிப்படையில மண்ணெண்ணி போட்டீங்க, அது வராது, அது வராதே, அதுதான் எனக்கு தெரியுமே. அப்போ இதுவும் பண்ண விட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு வெறியில போய் சொல்லிட்டு இருந்தேன். டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு நீ வேணா மறுபடியும் விஸ்காமே கண்டினியூ பண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னங்க சொல்றீங்க, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு எனக்கு, டிஸ்கன்டினியூலாம் பண்ண முடியுமா, காலேஜ் பண்ணிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. லேடிஸ் குடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓ அப்படின்னு. சரி அப்பன்னு பார்த்துதான் கரெக்டா அந்த கோவிட் வேற லாக்டவுன் போட்டாங்க, காலேஜுக்கே போகல. என்னோட ஒரு வயசு மூத்தவன்லாம் இல்ல, ஏன்னா 2002 தான், நான் 2002 இல்லடா முதல் செட்டுல. சரி தெரியல, அது தெரியல, எப்படியாவது முன்ன பின்ன சேர்த்திருப்பாங்க, அதை விடு, அது தேவையில்ல. என்ன 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 சொல்லிக்கிட்டு இருந்தேன், டேய் ஏன்டா இப்படி. கரெக்டா அப்பதான் கோவிட் போட்டாங்க. கோவிட் போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், இதான் சான்ஸ்ன்னு தாவிட்டேன். இப்போ அங்க நான் பர்ன் த ஷிப் எரிச்சிருந்தேன் அதை அப்படின்னா கடைசி வரை அங்கேயே இருந்திருப்பேன். இப்போ நான் இங்க வந்து ஃபாரின் போயிருக்கலாம். அது அது போகலேன்னு வையே, ஃபாரின் போயிருந்தாலும் இந்த ஒரு இது நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி வந்து போட்டு நம்ம வாட்டு சொல்லக்கூடாது, பசங்களோட சம்பளம் எல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, கம்மிதான். அதான் நண்பர்களே, இப்ப என்னடா ஆனா மென்டல் பீஸ் வந்து கொஞ்சம் டார்ச்சர். அது கம்பெனி மாறும். இது வேற யாராவது ஐடி பாக்குறவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க அடிப்பாங்க, உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. அது அப்படி இல்ல, இப்ப அப்படி எரிச்சிருந்தா நான் இந்த ஃபீல்ட்ல வந்திருக்க மாட்டேன், இதுவே நடந்திருக்காது இந்த ஒரு ஹோல் திங் அப்படின்னு சொல்லி எனக்கு அதனால டவுட்டா இருக்கு அப்படின்ற. சரி இப்போ அடுத்த பாயிண்ட், ஏன் பர்ன் தி ஷிப் அப்படின்னா, போன வாரம் அதாவது நம்ம அதுதான் இப்ப எதுக்கு இந்த பர்ன் தி ஷிப்னா, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆயிருக்கும், எல்லா பக்கமும் பாத்தீங்க அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி நாங்க அதை வச்சு ஒரு கணக்கு போட்டோம், நல்லா போயிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி. சரி அதுல எடுத்தாச்சு, இதுல எடுக்கலன்னு என்னவா கம்பெனி எல்லாரும் அடிக்கிறான் போட்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு அடி அடிப்போம் அவனை கூப்பிட்டு வச்சு அப்படின்னு சொல்லி. எதுக்கு வந்தது 2007லயா 2017லயா எப்பயோ அங்க போச்சு, எதுவுமே தெரியாது, இஷ்டத்துக்கு கதை கட்ட வேண்டியது. நான் ஒரு இது பார்த்தேங்க, ஜான் ஸ்னோ பாக்குறதுக்காக தான் வந்து அந்த மலை ஏறி போச்சு. ஸ்னோலாம் இல்ல அப்படின்னு சொல்லி தலையை பாக்குறதுக்கு தான் போச்சு. புஷ்அப் இருக்காரு, கேம்பா குடிச்சு தலை விடுதலை வில்லிகளில் பார் அப்படின்னு மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு இருந்தான். அதாவது அதோட லைஃபை தேடி போச்சு இந்த மாதிரி இல்ல, இது வேற போட்டிருந்தானு ஆங்கிலர் ஃபிஷ் ஒண்ணு மேல அது லைட்டை தேடி போச்சு, இது வந்து அதோட லைஃபை தேடி போச்சுன்னா என்னென்னமோ பேசுனீங்க. உலகம் அழிய போகுது அது ஒண்ணு, இப்ப பேசு பெண்கின் ஒண்ணு போயிருக்காமா, இமயமலையே இடிஞ்சு விட. நம்ம கிட்ட இருக்கு ஒரு ஆங்கிலர் ஃபிஷ் கொடூரமா இருக்கு, பெண்கின் பார்க்க கொஞ்சம் நல்லா. அப்படி கிடையாது, ஒரு பட்டாம்பூச்சி வந்து நசுக்கிறோம் ஒரு சாகுது அப்படின்னா வந்து வருத்தப்படுவோம், பாம்புனா அடிச்சு மட்டை பண்ணிடுவோம்ல. இந்த மாதிரி ஆங்கிலர் ஃபிஷ் பார்க்க அவ்வளவு அழகா இல்ல. பெண்குயின் வந்து ரேசிசம் பண்றாங்க அந்த மாதிரி. அப்படி பெண்குயின் போய் ஒரு
ஒரு விஷயத்த சாதிக்கலாம்னு போய் செத்து போச்சு. இப்போ உனக்கு நல்லா திருப்பத்தியா நல்ல ஜம்முன்னு விளக்கு வச்சு விட்டு போயிட்டேன். என்னன்னா அந்த வீடியோல பாத்தீங்கன்னா 2 பெண்குயின் இருக்கும். இது இப்போ என்ன விஷயம்னா, அது இன்னொரு விஷயம் என்னன்னா ஆக்சுவலா சார் நான் சொல்றேன். நீங்க சொல்லு. அந்த வீடியோல 2 பெண்குயின் இருக்கும். அது இதை வேற போட்டிருந்தாங்க, திஸ் காய் இஸ் அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்லி. ஒரு பெண் 2 பெண்குயின் போயிட்டு இருப்பாங்க. எல்லாம் போன பெண்குயினை பத்தி பேசுனீங்க, அதுக்காக நின்ன பெண்குயினை யாராவது பேசுனீங்களா அப்படின்னு அவன் நினைச்சிருக்கான். மேல போய் செத்து தொலைஞ்சுட்டேன். இதுக்குதான் அப்பவே சொன்னேன் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்களா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணு, மேல போய் செத்து போயிட்டியே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பெண்குயின். இப்போ என்னன்னா இது இறந்து போனது அப்படிங்கிறது வருத்தம் தான். தெரியல, அதுவும் உண்மையான்னு தெரியல, எல்லாம் சொல்லலாம். வருத்தம் தான். அது எப்படி உங்களுக்குள்ள எப்பவுமே டிப்ரெஷன்லாம் இருக்க, நைட்டு 3 மணிக்கு படுத்து அழுதுகிட்டு இருக்க உங்களுக்குள்ள இப்படி ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு விஷயம், ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு விஷயம். அவன் செத்தாலும் அதுக்காக தாங்க போய் செத்துருக்கான். நல்லவங்க முத்துப்பாண்டி அப்படிங்கிற மாதிரி எப்படி இவ்வளவு ஆப்டிமிஸ்டிக்கா திடீர்னு மாறுறாங்க இவங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. சோஷியல் மீடியா சார் இல்ல என்னன்னா அது சோஷியல் மீடியா பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க இந்த பெண்குயின் மேட்டர்ல. ஸோ அவங்க இப்போ மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அதை ஆப்டிமிஸ்டிக்கா இல்லை அது இது பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சுன்னு சொல்றதுனால இப்போ அப்போ அதே சோஷியல் மீடியா தான் ஆங்குலர் ஃபிஷ்ஷுக்கு அதை அப்படி காமிச்சது, அழிய போறோம் சாக போறேன் வியாதம்லாம் வருதுன்ற மாதிரி சொல்லி அது அப்படி போச்சுன்னு வச்சுக்கோ. ஸோ இது அகைன் ஏன் பெண்குயின் இப்போ பெண்குயின் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா பெண்குயினுக்கும் பேர்ன்ஷிப்புக்கும் என்னன்னா அது அகைன் அது கிவ் அப் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேட்ரு கொண்டு வர்றானுங்கல்ல. நான் இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணியே போட்டிருந்தானுங்க ஒரு ரீல்ஸில். ரெண்டையும் கம்பேர் பண்ணி எனக்கு வேற ஒரு ரீல், இந்த ரீல் வந்து நான் இதில் அட்டாச் பண்ண சொல்கிறேன் பாருங்க. இந்த பெண்குயின் எதுக்கு போச்சுனே தெரியல அப்படின்னா, அந்த பஞ்சு மிட்டாய் எப்படின்னு போயிட்டு கள்ளப்பண்டி நீ வரேன் இவங்களா டே தலைவரே இறங்கிட்டாரு வாடா போல இவங்க மோட்டிவேட் ஆகிட்டு இருக்கேன். டேய் என்ன வச்சு எப்படா நீங்க புரியலடா எனக்கு. இவ்வளவு நாள் உங்க லைஃப்ல உங்க அப்பா ஆத்தாலும் உங்க மேல வச்ச நம்பிக்கை என்னை வச்சு நீ மோட்டிவேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ரீல் நல்லா இருக்கும், நான் இதில் அட்டாச் பண்ண சொல்றேன். ஸோ இல்லை என்னதான் இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அதாவது அதோட லைஃப்பை தேடி போயிருக்கு, அது கிவ் அப் பண்ணல, அது கடைசி வரைக்கும் அது இது பண்ணியிருக்கு. ப்ரோ வாஸ் டெட் பட் ஹி லிவ்ட் ஹிஸ் லைஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அது போன பார்த்து எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் அகைன் அது என்ன பண்ணுச்சு என்ன ஏதுங்கிறது உனக்கு தெரியாது. இப்போ நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா பேர்ன்ஷிப்புங்கிறது கரெக்டு, அந்த ஐடியாலஜிங்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஒரு பிலீஃப் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம்னாலும் ரிஸ்க் எடுக்கிறதோ ஏதோ ஒரு பெரிய விஷயம் சாதிக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் எல்லாருமே அது அந்த ஒரு இதை உள்ளே எடுத்துட்டு தான் ஆகணும். ஆனால் அது ஒரு கட்டம் வரைக்கும் இருக்குல்ல, அந்த ஒரு மீம் சொல்லுவாங்க தெரியுமா, உன்னை சோதிச்சக்கப்புறம் தான் உனக்கான விஷயத்த கொடுப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்லுவேன். அந்த மாதிரி அதோட லிமிட்னு ஒன்று இருக்குல்ல. இப்பயே நான் சினிமா கிவ் அப் பண்றேன்னு சொன்னது பைத்தியக்காரத்தனம் தான். ஏன்னா நான் என்ன நம்ம இறங்கவே இல்லை, நம்ம ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே இது பண்ணு. பட் ஒரு கட்டம் இருக்குல்ல, ஒரு கட்டம் போய் நம்ம ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இல்லை இதுக்கு மேலே நமக்கு வந்து இதை நம்ம சுச்சுவேஷன் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த சாகர் மேலே சொல்றேன். கடைசி வரையும் புஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஆனா அது பண்ணலாம் ஒன்று இருக்கு அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பண்ணலாம் பட் இது குருட்டு நம்பிக்கையா போக முடியாது. இப்ப எப்படின்னா பேர்ன் தி ஷிப்னா எல்லா ஷிப்பையும் எரிச்சறது பிரச்சனை இல்லை, தப்பிச்சு போறதுக்கு ஒரு கப்பலாவது இருக்கும். நாங்க சப்போஸ் முடியல அப்படின்னா அதுதான் சொல்றது, அட்லீஸ்ட் ஒரு சின்ன படகு குடிசையா இருந்தாலும் பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன போட்டாவது அங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான், வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் வேற என்ன. இவங்களே ஒரு கருத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க, அது இவங்களே ஃபாலோ பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அப்ப எதுக்குடா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். இல்லை இதையும் ரெண்டு சைடு அந்த இன்யாங் மாதிரி தானே, ரெண்டு சைடு ஆஃப் காயினையுமே பேசிடுறான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ சும்மா கமல் போட்டோ ஒட்டி இருக்கோன்னு நினைச்சிங்களா, அப்படிதான் பேசுவோம் அந்த மாதிரி. எதிர்பாராததை எதிர்பாருங்கள். ஸோ இப்போ நீங்க என்னன்னா நான் கேட்கறது என்னன்னா, நீங்க பாத்தீங்கல்ல மோட்டிவேட் பண்றது ஆங்குலர் ஃபிஷ் வந்துச்சு, இப்போ இந்த பென்குயின் வந்துச்சு, இப்போ இது வந்துச்சு, நாளைக்கு ஏதாவது ஒரு சிங்கம் வரும், ஸ்கார் ஃபேஸ்னு ஒரு சிங்கமும் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு இன்னொரு இடத்துல தேடுற மாதிரி இருக்குல்ல, இது உண்மையிலேயே அது மோட்டிவேட்டடா தான் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் நான் வந்து ஆதரிக்கிறேன்டா. இல்லை அவங்க எடுத்துக்கிறத நான் தப்புன்னு சொல்லல, இவனே
அது உண்மையா எடுத்துக்கிட்டாங்கன்னா சந்தோஷம் அப்படிங்கிறேன். இல்ல ஏதோ ஒரு வகையில நம்ம ஹோப்ப வளர்த்துக்கிட்டு நம்ம லைஃப்ல நல்லபடியா போறோம்னா அது ரொம்பவே கரெக்ட், நல்ல விஷயம் தான். போற பாதை முட்டு சந்தா இல்லையாங்கிறது மட்டும் அதான் கன்ஃபார்ம். நான் அது அப்பயே சொன்ன மாதிரி குருட்டு நம்பிக்கையா இல்லாம தெளிவா ஒரு பிளான் போட்டுக்குவாங்க. பெண் குயின் மாதிரி இல்லாம, பெண் குயினுக்கு அவ்வளவுதான் அறிவு. ஸோ அது அவ்வளவுதான் பண்ணுச்சு. நமக்கு அறிவு இருக்குல்ல, அப்ப வந்து நம்ம ஒரு கரெக்டான ஒரு மேப்பு ஒண்ணு ready அவ்வளவு பண்ணி, தூரம் போகணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த அளவுக்கு எனர்ஜியை எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன சுற்றுகிட்ட எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க அப்படி போனோம்னா நம்ம வந்து அந்த பெண் குயின் பார்க்கணும்னு நினைச்சு பார்க்காத விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அவ்வளவுதான். எப்படி guys, அவ்வளவுதான் guys இந்த வீடியோ. இப்போ என்ன 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 சொல்லி முடிக்கிறது? இதுதான் விளங்கி துளைய மாட்டேங்குது. இப்போ வந்து மக்களே எண்டு கார்டு இது எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறதே எங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. இல்ல இது ஒன்றும் இல்லை. இது பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு, இதை பத்தி சரி டிஸ்கஸ் பண்ணுவோம் மூடர் மூலையில அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ உட்காந்து ரேண்டமாக ஒரு விஷயங்கள் அதுக்குள்ளே கலந்து இதோட ரிலேட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று எங்கேயோ இப்படி தாவன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ இல்லை என்னன்னா, நாங்கள் ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் மூடர் மூலை பார்த்தீங்க அப்படின்னு முன்னாடி பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, நாங்கள் எல்லாமே பேசுவோம், எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பர்ன்ஷிப்பும் இப்படியும் பேசுவோம். அப்படின்னா இப்போது கடைசியாக நம்ம யூடியூப்பில் போட்ட எல்லா வீடியோக்களுமே சினிமாவை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி இருந்தது. இப்போது இந்த மாதிரி ரேண்டமாக பேசுவோம், எல்லாமே பேசுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முதல் வீடியோவாக இந்த வீடியோ இருக்குது. இந்த முதல் வீடியோவாக இந்த வீடியோ இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பெண் குயின் இல்லை, இந்த பர்ன்ஷிப் ஓகே விஷயம். ஸோ ஆமாம், நீங்களும் வந்து பர்ன்ஷிப்பை எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன ஏது, முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கிட்டு ஹோப்பாக வளர்த்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து விடைபெறுகிறோம். நான் உங்கள் யோகேஷ் கிருஷ்ணா. இது உங்கள் மூடர் மூளை. சைனிங் ஆஃப். பாய். இப்படிதான் என்னத்தையாவது பண்றியா? ஒண்ணு நான் பேசும்போது சரி தண்ணி குடிக்கிறியா? ம் உன்னெல்லாம் பேசவே விட மாட்டாங்கடி வயசான காலத்துல உன்னைய உட்கார வச்சு. நீ ஆரம்ப தம்பி அப்படின்னு ஆரம்பம் பேரெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன். டான்ஸ் ஆடுவான் இப்படிமா பாரு. அப்போ வரைக்கும் தலைவர் ஸ்டெப் தான். சரி சொல்லு.